ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுத்தாணிக்கு வந்திருந்தேன். சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணலான்ட்டு வந்திருந்தேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். எப்பாவது பார்த்தீங்கன்னா தான் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மறந்துடுவோம். இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா அங்கே கட்டியிருப்போம், அதை வந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்ட மறந்துடுவோம். ஒரு கோழி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் உள்ள சாலையில் போட்டுக்கிறோம்னா அந்த சைடு எங்கேயாச்சும் வெளியே படுத்திருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த கோழி பார்த்தீங்கன்னா எப்போவுமே கீழே படுக்க மாட்டேங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதோ ஹைட்டாக ஏதோ குச்சியோ இது மாதிரி ஏதோ பொருள் வந்தால் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஏறி படுத்துக்குதுங்க. ஸோ அது படுக்கிறது பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது மாதிரி வைக்கோலில் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி எச்சம் பண்ணிடும் அந்த வைக்கோலில். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கட்டையும் நாங்கள் போட்டு வச்சிட்டோம். சாக்கையும் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறோம். அப்படி போட்டு வச்சா பார்த்தீங்கன்னா அந்த எச்சம்லாம் வராது. அதை மேலே அப்படியே தள்ளி விட்டால் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். அந்த எச்சை வந்து பில்லில் போட்டு என்னன்னா மாடு பார்த்தீங்கன்னா சாப்பிடாது. அப்படியே தெரியாமல் சாப்பிட்டுச்சுன்னா வயிறு பார்த்தீங்கன்னா வீங்கி உடம்பு செல்லாமல் போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பலகை போட்டு வச்சுருக்கிறதுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே படுக்க வச்சாலும் படுக்க மாட்டேங்குது. ஏதோ 1-2 கோழி மட்டும் தான் இருக்கும் கீழே. இங்கே வருங்க, 1 படுத்துக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி 1 இல்லை 2 படுத்து மாதிரி தான் கீழே இருக்கும், மேலே ஏறாது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மேலே ஏறி பழகி சொல்லி கொடுத்துருச்சு. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏறிடுச்சுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு தான் நான் வாங்கினது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 படுக்கு பார்த்திங்களா, இது எல்லாமே கலர் கோழி. கலர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளை ஆகிடுச்சுங்க. இந்த ஓரமாக படுத்துருக்குதுங்க. ஸோ அப்புறம் மாட்டுக்கன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஏன்னா மாடு கன்று பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டுக்கு பக்கத்தில் கட்டினீங்கன்னா அது வந்து பால் ஊட்டிடும். ஸோ விடியறக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் ஊட்டிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த மாட்டு கன்று எந்த மாட்டு பக்கத்தில் கட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணி பிளான் பண்ணி வச்சுக்கணும். நாங்கள் அது கன்ஃபியூஷனே வரக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா சாலைகளை கட்டிடுவோம். மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக கட்டிடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் எதோட கன்றுக்குட்டி எதுன்னு. ஸோ இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும். அதனால் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிருங்காட்டி நாங்கள் வந்து மாட்டு கண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சாலைகளை கட்டி மாட்டில் மேலே கொஞ்சம் தள்ளி தூரமாக கட்டிடுவோம். இது காவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி, இன்னும் பார்த்தீங்கன்னா 2 நாய்க்குட்டி இருக்குது. ஓரமாக படுத்து தூக்கிட்டு இருக்குது. 2ம் நல்ல ஒரு தூக்கம் போட்டிருக்குது. ஸோ நம்ம மாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா போடுற தீனை பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக முடிக்க போகுதுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி வரைக்கும் இப்படி தான் ஆசை போட்டே இருக்காங்க அங்கே இங்கேயுமே. இந்த கோழிகளும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி அங்கேயும் ஓடி இந்த லைட் வெளிச்சத்துக்கு கொடுக்குற அந்த பூச்சி, அப்புறம் அந்த பேனு, கொசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஓடி பிடிச்சி இந்த கடுத்தரையை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுகளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி வரைக்கும் தான் இருக்கும். இதுகளும் கோழியும் பார்த்தீங்கன்னா போய் படுத்து தூங்கி 1 மணிக்கு அப்புறம். இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 மட்டும்தான் கட்டி வைப்போம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா விட்டுருவோம். ஏன்னா கூட ஜோடி ஏதாவது கட்டியிருந்தால் அது கூடவே படுத்துக்குவோம். இல்லைன்னா பார்த்தா எல்லாத்தையும் அவுத்துட்டா பார்த்தீங்கன்னா ஓடி போயிருக்கும். ஸோ இதுக்கு தீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயே போட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக 5 மணிக்கு போட்டாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெதுவாக சாப்பிட்டு 6 மணிக்கு சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஆசை போட்டு பார்த்தீங்கன்னா அது படுத்துக்கும். இங்கே நீங்கள் மேலே பார்க்கறது பார்த்தீங்கன்னா குருவிக்கூடு. இங்கே கடுத்தால் பார்த்தீங்கன்னா குருவிக்கூடும் பார்த்தீங்கன்னா குருவியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க இங்கே. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூடு பார்த்தீங்கன்னா அதை குருவியே கட்டலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு. அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாலையில் கட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவிகள்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு போயிடும். ஸோ அதெல்லாம் நல்லாவே இருட்டாயிடுச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இங்கே 8 ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கும்போது 8 மணி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு போக பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தீவனங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் அரைச்சி அந்த பொடி பண்ண தீவனம் இதை வந்து மூடி வச்சிடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆடு கோழி ஏறி பார்த்தீங்கன்னா அசிங்கம் பண்ணிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூடி வச்சிருவோம். அங்கே ஒன்று பாருங்க ஓரமாக படுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா மேலே தூங்கிட்டு இருந்து அப்படியே டொப்புன்னு விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தவுந்துட்டே போய் அந்த ஓரமாக படுத்துக்குச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோழி குஞ்சு தான். அதோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரிஜினல் கலர் ரோஸு. அப்புறம் அந்த கலர் போய் வெள்ளையாகிடுச்சு ஃபுல்லாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கலர் கோழியில் பார்த்தீங்கன்னா சேவடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க இடத்துக்கு முட்டைக்கு. அது போக இருக்கிற அந்த குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கலர் அடித்து சேவல்களில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலர் கோழி குஞ்சுன்னு சொல்லி விற்றுறாங்க. மறக்காம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.